அருட்பெரும் ஜோதி. நேற்று பௌர்ணமி சோடசக்கலையில் நடிகர் சிம்பு அவர்கள் ஒரு தெய்வீகமான ஒரு ஆலயத்திற்கு போயிருக்கார். நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்றிலிருந்து 2 ஆண்டுக்குள்ள சிம்பு மிகச்சிறந்த நடிகராக ஒரு சிறப்பு அவார்டு வாங்குவார், மிகப்பெரிய லெவலில் வருவார். இது சத்தியம். ஏன்னா சத்திய ஞான சபை என்கின்ற வடலூருக்கு போய் அவர் தரிசனம் செஞ்சிருக்கார். வடலூர் வள்ளல் பெருமானார். நம்ம ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. இவர் அத்தனைக்கும் சிறப்பானவர். இந்த உடம்பை பொன்னாக்குனவர். பொன் மட்டுமால இந்த உடம்பை காற்றோட காற்றா கரைத்தவர். வடலூர் என்கின்றது ஒரு இடம் மட்டும் இல்லாமல் 5 கிலோமீட்டர் சுற்றி அவர் பிறந்த இடம், அவர் தன்னை வெளிப்படுத்திய இடம், தன்னோட மக்களுக்காக ஒரு ஞான சபையை திறந்த இடம், அதற்கப்புறம் தன்னை காற்றோடு காற்றாய் மறைந்த இடம்னு வடலூர் போனால் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் பல்வேறு விதமான இடங்களுக்கு தரிசனம் போகலாம். அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்குள்ள தயவு, அன்பு, கருணை இயல்பாகவே அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இருங்கள். ஒரு முறை வடலூர் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். அத்தனை பிரச்சனையும் அமைதியாய் காணாமல் போய் அன்பும் கருணையும் உங்களுக்கு அபரிதமாய் பெருகும். இந்த அற்புதமான தெய்வீகமான ஆலயத்தில் தான் எனக்கு பல அற்புதங்களும் கிடைச்சது. உங்களுக்கும் கிடைக்க இப்போ சிம்புவின் மூலமாக நானும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சென்று வாருங்கள். கடலூர் சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கக்கூடியதுதான் வடலூர். சென்று வந்தாலே அற்புதங்கள் ஏற்படும். மிக முக்கியமாக பூச நட்சத்திரத்தன்று அங்கு சென்று வாருங்கள். அற்புதங்கள் ஏற்பட்டே தீரும். எல்லாம் செயல்படட்டும், எல்லாம் ஜெயமாகட்டும். அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை இன்று முதல் தினமும் சொல்லுங்கள். அவன் அருளால் அவன் ஐஸ்வர்யங்கள், அவர் ஆசிகள் நமக்கு முழுமையாய் கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி.